இன்னைக்கு நம்ம டெமோக்ரஸி நிகழ்ச்சியில் பார்க்க போகிற டாபிக் ரொம்ப சென்சேஷனான டாபிக். கேஷ்லெஸ் இந்தியா ரைட்டா ராங்கா, அதில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இதை பற்றி தலைநகர் வாழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகலாமா? கேஷ்லெஸ் இந்தியா இருக்குல்ல, அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது ரைட்டா ராங்கா என்ன தோணுது உங்களுக்கு? இது நம்ம மக்களாக எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் கிடையாது. அது ஒரு சிலது பெட்டராக தான் சரி. இது ஒரு சில நேரத்தில் பண தட்டுப்பாடு ரொம்ப இதாக இருக்குது. we do suffer a lot. தாராளமாக கொண்டு வரலாம். பெஸ்ட். இல்லாதவங்களை விட இருக்கிறவங்க தான் இப்போ கஷ்டப்படுறாங்க சில்லறை இல்லாதனால. அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. படிப்பறிவு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அந்த கேஷ்லெஸ் இந்தியா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். The moment the Modi ji have taken the right decision, but currently the people are suffering a lot because of that. கேஷ்லெஸ் இந்தியா ரைட்டாக ராங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரணும், எது கொண்டு வரணுங்கிறத ஃபஸ்ட் நம்ம சிந்திக்கணும். 130 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் கேஷ்லெஸ் வேணுமா வேணாங்கிறத பேச்சு கிடையாது. ஆனால் என்னுடைய கருத்து இது வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நாள் 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் கையில் வச்சு 10 ரூபா பிக்சர் எடுத்து போகிற மாதிரி போயிட்டோம். நார்மலாக இப்போ டிஃபன் சென்டர் இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களில் நிறையா சட்ட சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். கேஷ்லெஸ் இந்தியா நல்லாயிருக்கும், பட் எல்லா இடத்துலையும் வருமா அப்படிங்கிறது இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய மக்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஷ் எடுக்கிறதுக்கெலாம். இந்த சட்டத்தை உடனடியாக பண்ணது ஒரு பிளானிங் பண்ணலன்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட 67 தடவை இன்னும் மாற்றப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் 2000 இதெல்லாம் ஒரு பிளானிங் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயமே பண்ணலை. அவங்க ஒரு பிளான் பண்ணக்கூடிய விஷயமே பண்ணல. ஆனால் கிராமம் பக்கத்துக்கு அந்த கேஷ்லெஸ், அந்த ஐடி கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எப்படி ஸ்வைப் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். இப்போ நான் டெய்லி பஸ்ஸில் போகிறேன். ஸோ இப்போ கடையில் ஹோட்டலில் சாப்பிட்றேன். ஸோ நம்ம டெய்லியும் போய் கேஎஃப்சிலையோ இந்த மாதிரிலாம் போய் சாப்பிட முடியாது. நம்ம போனால் ஒரு தள்ளுவண்டி கடையிலோ ஒரு நார்மலான ஹோட்டலில் தான் சாப்பிட முடியும். அங்கே நம்ம கேஷ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதே மாதிரி பஸ்ஸில் போகிறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் கேஷ்லெஸ் இந்தியா வரது கொஞ்சம் கஷ்டம் தான். We can't say it is good. It is not good, but even though we have to struggle for a better, so to get a better solution we have to be struggle anyhow. ஸோ அன்எஜுகேட்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, வில்லேஜில் இன்னமும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ வுட் சே அட்வான்டேஜ்னா மேபி ஃப்யூச்சரில் ஜென்ரேஷனுக்கு அது யூஸாக இருக்கலாம். ஆனால் இப்போ கூட நிறைய பேருக்கு கேஷ்லெஸ்ஸாக யூஸ் பண்ண தெரியாது. இப்போ எனக்கு கூட தெரியாது. மேபி வரதுனால நான் அப்டேட் ஆகிறது தான் இருக்கலாம். ஏன்னா பல்வேறு மக்கள் சிரமத்தை ஆளாகிட்டு இருக்காங்க. பேசிக்காக நம்ம எவ்வளோ திட்டங்கள் நாட்டுக்கு முக்கியத்துவம் எவ்வளோ தேவைப்படுது. கழிப்பறை அதில் கூட நிறைய ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு சரியாக முறையாக செயல்படுத்துறது கிடையாது. அந்த திட்டத்தை செயல்படுறதுக்கு பொதுமக்களுக்கு இப்போ கூட சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க, வீடு கட்டுறதுக்கு இத்தனை 3%, 4% லோன் டிடக்ட் பண்ணுறோம், நீ லோன் வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த லோன் அப்ரூவல் வாங்குறதுக்கு எத்தனை தடவை ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி அடிப்படையில் தேவைகளை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அடிப்படையை சரி பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உணர்ந்துருவாங்க. நம்ம கேஷ்லெஸ்ஸாக மணி யூஸ் பண்ணுமா, வித்தவுட் கேஷோட மணி யூஸ் பண்ண மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இல்லை நான் மேனேஜ் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ சிட்டியில் உள்ளவங்க ஓகே. இப்போ கிராமப்புறங்களில் இப்போ நான் கிராமப்புறத்துலேருந்து தான் வந்திருக்கிறேன். இப்போ நமக்கு அது தெரியுது. இப்போ கிராமப்புறங்கள்லாம் அந்த கார்டு கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணணும். இங்கேயும் கொஞ்சம் லேட்டாக பண்ணால் கூட ஓகே தான். சடனாக நான் இப்போ ட்ரான்சாக்ட் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் தேவை. அதே என் கையில் கேஷ் இருந்ததுன்னா அந்த பேசிக் நெசசிட்டிஸ்க்கு நான் பிலீவ் பண்ண தேவையில்லை. நான் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ என் கையில் மொபைல் இருக்குது, டேட்டா இருக்குது, நெட் இருக்குது. அது இல்லைன்னா நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? இப்போ நான் படித்தவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ தெரியாதவங்க மேனேஜ் பண்ண முடியல. இது மாதிரி எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லா பொருளுக்குமே கார்டுன்னா கொஞ்சம் ஒரு விதத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. அதனால் எல்லாருமே இது அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க மட்டும் செஞ்சால் இருக்காது. எல்லாருமே அதை கடைபிடிச்சா தான் இப்போ இந்த மாதிரி எடுத்துன்னு வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இல்லைனா அது பிரயோஜனமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது இப்போ கஷ்டமாக மேபி ஒரு சின்ன ஷாப்பில் ஒரு இதுக்கு ஒரு தண்ணி குதிக்கினா கூட we can't go and use card over there. We need a cash for that. ஸோ இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் பட் ஃப்யூச்சரில் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் எல்லாமே பட்டுலாம் மாற்ற முடியாது. இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 டீ குடித்தேன், அதுக்கு நான் உங்கள்கிட்ட கார்டு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கார்டு கொடுத்தா நம்ம ஓனர்கிட்ட சொல்லி பே பண்ண வேண்டியதான். இங்கே இப்போ கார்டு இல்லை, இப்போ பேடிஎம் இருக்குது. இப்போ கார்டு வச்சுட்டே நீங்கள் போயிடலான் இருக்கீங்களா, இல்லை கேஷோட இது பண்ண முடியாதுல்ல? இப்போ பொறுத்தபடி எங்களுக்கு இப்போ புதுசாக அதை அப்செட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காதுல்ல. அது இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம். இப்போ டீக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தா வாங்குவாரா, வாங்க மாட்டார்ல? அது கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கான்னு கேட்குறேன். இப்போ தான் இருக்குது. அது இந்த மாதிரி 500 ரூபா 1000 ரூபா செல்லாமல் போகணும்னு சொன்னதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டல்லு தான் வியாபாரம். இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்.
இவ்வளோ சூப்பராக பேசுனீங்க, அதனால் 20 ரூபா கொடுத்துருவோம். இந்தாங்க. ஓகே. போன டெமோக்ரஸி எபிசோடில் ஜல்லிக்கட்டு மேலே இருக்க தடை கொடுத்து கேட்டிருந்தோம். அதுக்கு பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் எஸ்பெஷலி விக்னேஷ்குமார் அவர்கள் கிரேட் ஜாப் ப்ரோ, வி நீட் டு ப்ரொடெக்ட் அவர் கல்ச்சர், வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் இன் போட்டிருந்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அதைத் தொடர்ந்து விக்னேஸ்வரன் நாராயணமூர்த்தி தமிழ்நாடு நீட்ஸ் ஜல்லிக்கட்டு, இந்தியா நீட்ஸ் ஜல்லிக்கட்டுன்னு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் வரப்போகிற எபிசோடில் மக்கள்கிட்ட என்னென்ன கேட்கலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிகோ நியூஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.